கோவை துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பிரபல கங்கா செவிலியர் கல்லூரி விடுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் அடுத்தடுத்து உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவை அருந்திய சிறிது நேரத்திலேயே பல மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிகளின் எண்ணிக்கை 100ஐ தாண்டியதால் விடுதி வளாகமே ஒரு நிமிடம் திக்குமுக்காடி போனது. உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவரும் அதே பகுதியில் உள்ள கங்கா குழுமத்தின் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டன. இதில் சில மாணவிகளின் உடல்நிலை பாதிப்பு காரணமாக அவர்கள் சாய்பாபா காலனியில் உள்ள கங்கா தலைமை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காட்சிகள் அடங்கிய செல்போன் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாணவிகளுக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு உடனடியாக கவனிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு பின் அனைவரும் குணமடைந்து நேற்று நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் உற்சாகமாக பங்கேற்று தங்களது கலைத்திறமைகளை வெளிப்படுத்தினர் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இத்தனை மாணவிகளுக்கு ஒரே நேரத்தில் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டது எப்படி? விடுதி உணவகத்தின் தரம் முறையாக பராமரிக்கப்படுகின்றதா என்பது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விடுதி உணவு குறித்து அதிகாரிகள் விரிவான ஆய்வு நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.